ஆற வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை முகவரை நீ என்னையா தூக்க போற? உன்னையா தூக்க போற? நீ தானே ரெட்டலைக்கு கடைசி தேர்தல். ஏய், ரெட்டலைக்கு உனக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். காமராஜர் காய் கூட கட்ட போறையா? இங்க நன்னிலம் தொகுதி வேட் பண்ணி ஜெயிச்சவன ரெட்டலையை தூக்கிட்டு வந்துருவியா? நான் கேட்குறேன், ரெட்டலை நீ வில போயிட்டேன் பாருங்க. நன்னில பொதுமக்கள் கூட பார்த்து தென்னை மரத்துக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம், எட்டாம் தலைவர் பேசுகிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் ஒரு சட்டசபை தொகுதி. அந்த தொகுதியில் இதே போல் புரட்சித் தலைவர் அம்மா முன்னேற்ற கழகத்தில் சார்பாக, அதாவது சசிகலா அம்மா அணியினுடைய சார்பாக நம்ம ராஜாங்கிற ஒரு பையனுக்கு வெள்ளாள முன்னேற்ற கழகத்தில் இருந்து நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினவொன்னே அவர் முன்மொழிஞ்சவங்களை பூரா காமராஜ் அங்கே ஏற்கனவே 10 வருஷம் அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர், ஏற்கனவே அவர் இப்போ நிற்கிறார். நின்றவனை டக்குன்னு முன்மொழிஞ்சவங்களை பூரா தூக்கிட்டார், ஆளை கடத்திட்டார். ஆளை கடத்தினா அவங்க எப்பயார் போட்டு அதை கொண்டு கொடுத்த உடனே கடத்தின தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. அவர் 10 வருஷம் 2010 அவங்க இயக்கத்தை ஆரம்பித்து பொதுமக்களுக்கு அங்கங்கே ஏதோ போக வர ஏதோ நல்ல உதவிகள், ஏழைப்பட்டவங்களுக்கு, படிக்க வழி இல்லாதவங்களுக்கு, போத ஒழிப்பு, இப்படி பல விஷயங்கள் அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு வரதா சொல்கிறாங்க. அதனால தான் கூப்பிட்டு அம்மாவோட கூப்பிட்டு நீங்கள் தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு கூட கூப்பிட்டு சீட்டை கொடுத்துருக்காங்க சசிகலாமா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க காமராஜ் ஏற்கனவே காமராஜ் புத்தகம் கிடையாது. காமராஜ் என்ன புத்தனா? எத்தனை உங்க மேலே 1000 பேர் வீட்டில் எடுத்துருக்காங்க நகை. 1000 பேர் எடுத்து ஏற்கனவே 300-400 கோடி ரூபா 500 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு மீறி சொத்து செத்ததாக கூட அங்கே வழக்கு, அங்கே ஏற்கனவே என்ன கோர்ட்டுக்கு அதுக்கு நடந்துக்கிட்டே தெரியல. இதுக்கும் இந்த வேலை, இந்த கடத்துகிற வேலை, இது என்ன வேலை? வேட்பாளரை பேசி பார்த்துருக்கிய? பகடி ஒன்றும் ஆகலை. யார் ராஜாவே பேசி பார்த்துருக்கணும். நம்ம யாரையும் தொடர் வைக்கல. பொதுவாக சரி, பேப்பர் செய்தி, டிவி செய்தியை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். வேட்பாளரே நீங்கள் பேசியிருக்கிய, வேட்பாளர் ஒன்றும் பகடி ஆகலை. 5 கோடி தேதி, 4 கோடி தேதி, 3 கோடி தேதி பேசியிருப்பிய, பகடி ஆகலை. அப்போ முன்மொழிஞ்சவனை தூக்கிட்டா இவன் மனு செல்லாது. அவனை முன்மொழிஞ்சவனுக்கு ஏதோ 10-50 கொடுத்து தூக்கிட்டு போய் அந்த மனுவை உடனே நாங்கள் அவனை தூக்கிட்டு போயிட்டான், ஆளை காண வைக்க இப்படின்னு சொன்ன உடனே அது தெரியுது, பார்த்தேன், அதெல்லாம் சரியாக வராது, நீ தான் தூக்கியிருக்க, நான் அதெல்லாம் அந்த மனுவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு இவ்வளவு வேகம், ஏன் இவ்வளவு வீராப்பு நான் கேட்குறேன். சசிகலா மாட்ட காலில் விழுந்து ஒரு ஆட்சியை வாங்கினீங்க இல்லையா? ஏய், சசிகலா மாட்ட காலில் விழுந்து ஒரு ஆட்சியை வாங்குறீங்க. என்ன சொல்லி கதை, மத்திய சர்க்கார் என்ன கதை கட்டினேன்? சசிகலா அம்மாதே ஜெயலலிதாவை கொண்டு பிடிச்சி அப்படின்னு கதை கட்டினா இல்லையா? போலீஸை வச்சு கதை கட்டினால, மத்திய சர்க்கார் போலீஸை வச்சு கதை கட்டினால ஓபிஎஸ் இருக்கும்போது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உடந்தையாக தானே இருந்திருக்கியா? யாரா கொள்ளுவாங்களா? யாரை கொள்ள முடியுமா? யாராவது ரோட்டில் ஒருத்தனை கொண்டு விடு, செய்தி வருமா வராதானே? அப்போ மத்திய சர்க்காருக்கு ஒரு கதையை கட்டேன், சசிகலா அம்மாவை நீக்கிறதுக்காக கதையை கட்டேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் பகுடி மாதிரி ஆமான்னு உட்காந்துக்கிட்டு ஆட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை பிடிக்க நம்ம பணம் சம்பாதிக்கணுங்காக இருக்கிற ஆட்சியை கொடுத்த பொம்பளையாளுக்கே நீங்களாம் விசுவாசம் இல்லையா? நீங்களாம் என்ன மனுஷங்க? நீங்களாம் என்ன பண்ண போறீங்க? எடப்பாடி பழனிசாமி தப்ப போனாலும் நிப்பாட்டியா? நான் வரலையா வாட்டைக்கு? அந்த அம்மா காலில் விழுந்தா நம்ம ஆட்சியை வாங்கினா இன்னைக்கு எதியா உனக்கு இதுக்கு எந்த வேலை? மத்திய சர்க்கார் இந்த கட்சியை அழிக்க பார்க்குறேன், பாரதிய ஜனதாக்காரன் இந்த கட்சியை அழிக்க பார்த்து நம்ம எல்லாத்தையும் கைக்குள்ளே விட்டு நம்ம கட்சியவே நம்மளே அபகரிக்க பார்க்குறேன். அதனால நான் ஒத்துக்கிற மாட்டில காமராஜ் சொல்லணும். என்ன காரணம்? இவர் அப்படி ஆப்பாயிடுறது, எல்லாத்துக்கும் ஆப்பாயிடுறது. பதவி கொடுத்துருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. விலைக்கு வீட்டில் உள்ளாலே காலி பண்ணி வாங்க இல்லையா கடைசியில் பார்க்கும் பதவிக்காக. நீ அடுத்தால தூக்குறதுல எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைப்பா. பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடப்பாடியில் அவர் விஜயால் அவர் தூக்குறாரு. யார்? பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் அவர் விஜய்க்கு உண்டான முகவர் கூட தப்பாக போட வச்சு பொண்டாட்டியும் புருஷனை தப்பாக மனு எழுதிச்சு அவனுக்கு 2-3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் கொடுத்து அவரை உடனே தூக்கி கடத்துறது. உங்களுக்கு இதே வேலையாக போச்சா? இதே பொழப்பா போச்சா உங்களுக்கு? மக்களை நின்று பாப்பியலா வைப்பியலா? இதை விட்டு வேட்பாளர்கிட்ட காசை கொடுத்து வச்சு வேட்பாளரை தூக்குனா எவ்வளோ உனக்கு வைத்தறிச்ச வரும், எவ்வளோ கோவம் வரும்? மக்களை சந்தியா என்ன சும்மா வேட்பாளர் விலை கொடுத்து வாங்கிட்டு எனக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு மேலே பிசாசா தெரிஞ்சு அலைகிற எடப்பாடிச்சிட்டு பிசாசா தெரிஞ்சு அலைகிறியாங்கிறீங்க. ஒழுங்கா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளரை நீ எதுக்கா தூக்குற? வெள்ளாள மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளரை நீ ஏன் தூக்க பார்க்குற? நீ ஏன் பேசுகிற? உனக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? ஓட்டு பயமா? உனக்கு பயமாத்தாப்பா இருக்கான். நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுப்பா. ஏய், காமராஜை ஜெயிக்க முடியாதுப்பா. இங்கே என்ன ஜெயிச்சு? நீங்கள் என்ன கிழிச்சியாங்க? அந்த தொகுதியில் மக்களுக்கு வாரி வரைச்சிட்டீங்களோ? நீங்கள் வாரி உள்ள வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். இதுக்கு ஒரு போட்டி வேட்பாளர், ஒரு அணியிலேருந்து வேட்பாளர்ண்டா அது அணியத்தப்பா நீ பேஸ் பண்ணனா? அதுக்காக நீ ஒரு சின்ன சங்கத்திலேருந்து வச்சா அழிப்பியா நீ? இதோட வேட்பாளர் சசிகலா அம்மா ஒழிச்சு போடலாம். இதே பொழப்பா உங்களுக்கு. யாரை ஒழிக்கிறது, யாரை கெடுக்கிறது, அந்த அவங்களோட சேர்ந்துட்டீங்களா இல்லையா? யார்? பாரதிய சேர்ந்துட்டே இல்லை, இதே புத்தி தான் வரும். அமித்ஷா என்ன செய்வார்? யாரை ஒழிக்கிறது, யாரை கெடுக்கிறது, யாரை தீர்த்து கட்டுறது, இவங்க வேலையாக தான். உருப்படி அரசியல் பண்ணுறது இல்லை. யாரையும் 4 பேரை பார்த்து கட்சிக்கு வாப்பா, பட்டாளி மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாப்பா, அந்த கட்சிக்கு வாப்பா, யாரும் கேட்க மாட்டாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த கட்சிக்கு தலைவர் யார்? அந்த தலைவரை போய் ஒழிச்சுக்கிட்டு ஒரு டம்மி ஆனாலத்துக்கு தலைவராக போவோம், அவனை சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா வலுவும் அவன்கிட்ட கொடுப்போம். அதை தூக்கணும்ல, அவங்கள்ட்ட பண வசதி என்னென்ன இருக்குன்னு பார்த்து புடுங்கு. இதே வேலைதான் அமித்ஷாவும். இந்த புத்தி உங்களுக்கு வந்துருச்சா? காமராஜ், எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் இது என்ன புத்தி? நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் போய்கிட்டு இருக்க கூட அக்கிரமமாக அநியாயமாக போய்கிட்டு இருக்கீங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பார்த்துக்க. அடுத்தவனை பூரா அழிச்சு நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிற என்ன, நம்ம ஜெயிக்கணும், நம்ம எம்எல்ஏ வாங்குறீங்க. இது என்ன தப்பான? நன்னில தொகுதி பொதுமக்கள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி கயவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓட்டு வீம்புக்குனே போடணும். அதிமுக நீ என்ன சொல்கிறது? நீ என்ன அவர்களை தூக்குறது?
வெள்ளாள முன்னேற்ற கழகத்தை முகவரை நீ என்னையா தூக்க போற? உன்னையா தூக்க போற அன்னைக்கு தானே எட்டலைக்கு கடைசி தேர்தல். ஏய், ரெட்டலைக்கு உனக்கு தான் கடைசி, உங்களுக்கு தெரியும். இதே உங்களுக்கு இதே கடைசி தேர்தல். சின்னம் இருக்காது, கட்சி இருக்காது. இந்த கோவம் தாங்க மாட்டாமதே சசிகலாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துக்க, ஆகா கட்சியை வித்துப்பட போறாங்க, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க, குறவல்ல கத்தி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். 10 வருஷம் ஆச்சு. 16 to 26 முடிச்சாங்க. 10 வருஷம் தான் கணக்கு போட முடியும். ஒரிசாவில் 10 வருஷம், பட்னா என்னாச்சு முடிச்சிட்டாங்க. அதே போல் பம்பாயில் முடிச்சிட்டாங்க. அதே போல் இங்கே முடிச்சிட்டாங்க. பீகாரில் முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆளாக 10 வருஷம் வேண்டேன். 10 வருஷம் போட்டானா உங்கள் கத்தி அப்படியே கொண்டுக்கிட்ட, அப்படியே நீ காய் கூட கட்ட போகிற. காமராஜர் காய் கூட கட்ட போறையா? இங்கே நன்னிலம் தொகுதி வேட் பண்ணி ஜெயிச்சவொடனே ரெட்டலையை தூக்கிட்டு வந்துருவியா? நான் கேட்குறேன், ரெட்டலையில் வராதங்க. நீ அப்படியே காய் உடைய கட்டி பாரிசனாக்கார வேட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார போற. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு எதுக்கே ஓட்டு போடணும்? அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது நேரடியாக பாரிசனாக ஓட்டு போடுறதே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்களாம் ஒன்றும் பேச முடியாதுப்பா. ஏன் உங்கள் தலைவன் எல்லாரும் சேர்த்து 4000 கோடி வாங்கியிருக்கீங்க. எதுக்கு வாங்கியிருக்கியா? ஏய், 4000 கோடி நீ எதுக்கு வாங்கியிருக்க? வாங்கிட்ட பாரிசனாக்காரன் நீ எதுக்கு வாங்குற? பாரிசனா பீகாரில் படுத்த எல்லாருக்கும் 4000 கோடி கொடுத்தாங்க. ஒரு ஆள் ஆதரவா குரல் கொடுக்கல முதலமைச்சருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பீகார் முதலமைச்சருக்கு ஒரு ஆள் ஆதரவா இருந்திருக்கல. ஆறு ஆதரவா இருந்திருக்கேன். ஒரு ஆள் கம்முனே இருந்தேன். எல்லாத்துக்கும் 100 கோடி 50 கோடி எல்லாத்துக்கும் விட்டுட்டேன். கடைசியில் ஒரு ஆள் எந்திரிக்கல, அனாத மாதிரி எந்திரிச்சு அந்த வெளியே உணர். அதே கதி அவருக்கே அப்படி 20 வருஷம் முதலமைச்சர் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்களாம் இந்த மட்டுக்கு காத்துக்க மலைக்கு வந்துருவீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன், வந்துருக்காங்க. இந்த வீராப்பு எதுக்கு உங்கள் கட்சியில் நீங்கள் நிற்கிறீங்களா? நீங்கள் பாரிசனா பினாமியா நிற்கிறீங்க. அடுத்தது ஒரு நாளோ 2 நாளோ ஜெயிச்சவன் அப்படியே காய் விட கட்ட போறீங்க. காவி துண்டா போட போறிய காமராஜ். இதுக்கு எதுக்கு இவ்வளோ அடுத்தால ஏன் கடத்துற? அதிமுக சின்னம் இருக்கணும், கட்சி இருக்கணுங்கிற காத்து சின்னமா தேர்தலில் களத்தில் இறங்கி போட்டிட்டு இருக்காரு. இந்த நட்சத்திரத்தில் அவரை ஒழிச்சு கட்டினா நம்ம ஜெயிச்சிடலாம், இவரை தீர்த்து கட்டினா நம்ம ஜெயிச்சிடலாம், இவனை கடத்தினா நம்ம ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் என்ன புத்தி? இதெல்லாம் நல்ல புத்தியா? ஜனநாயகத்துக்கு இதெல்லாம் வாழ்ற புத்தியா? அதெல்லாம் கேட்டு சேர்ந்ததான் நல்ல புத்தி வரும். நீங்கள் சேர்ந்திருக்க பாரதியனாக்காரன் யார் யாரும் தூக்குறது, அழிக்கிறது, கட்சியை முடிக்கிறது கிடையாது. பார்ப்போம். பொதுமக்கள் உஷாராக இருக்கணும். ஓட்டே போடக்கூடாது. ரெட்டலைக்கு ஓட்டே போடக்கூடாது. பார்த்துக்காது. ஏன்னா ரெட்டலைக்கு போடக்கூடிய பாரிசனாக போட முடியும். ஓட்டு சேலு உனக்கு எதுக்கே ஓட்டு போடணும்? பாரிசனாவிலே ஆள போது உனக்கு எதுக்கே நாங்கள் ஓட்டு போடணும்? எம்ஜிஆர் தொடங்கின கட்சிக்கு ஓட்டு இல்லையா? எம்ஜிஆர் தொடங்கின கட்சிக்கு நான் கட்சி தொடங்கினதுக்கான கைப்பற்றி போடுறது அவையில் கைப்பற்றி போகிறேன். அதுக்கு நீ பகரக்கா, அதுக்கு நீ விலை போயிட்ட பாருங்க. நெல்லில் பொதுமக்கள் ஊரை பார்த்து தென்னை மரத்துக்கு ஓட்டு போடுங்க.